தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ஏதோ ஒரு தனிப்பட்ட நபரால் உருவாக்கப்பட்ட கட்சி கிடையாது. கிட்டத்தட்ட 21 உயிர்களை தியாகமாக பலி கொண்டு உருவாக்கப்பட்ட கட்சியே இந்த பாட்டாளி மக்கள் கட்சி. இது மருத்துவர் ஐயாவால் ஒருங்கிணைக்கப்பட்டு இன்று ஒரு மாபெரும் இயக்கமாக மாறியுள்ளது. இந்த கட்சியை சொந்தம் கொண்டாட வேண்டுமென்றால் ஒன்று மருத்துவர் ஐயா சொந்தம் கொண்டாட வேண்டும், இல்லை என்றால் ஒட்டுமொத்த பாட்டாளி சொந்தங்களும் சொந்தம் கொண்டாட வேண்டும். காரணம், அவர்கள் இரத்தத்தால் சதையால் உணர்வால் உண்டாக்கப்பட்ட கட்சியே இந்த பாட்டாளி மக்கள் கட்சி. அப்பேற்பட்ட கட்சியில் சில பேர் சில சலசலப்புகளை ஏற்படுத்துகிறார்கள். சட்டமன்றத்தில் தேவையில்லாத பேச்சுகளை பேசுகிறார்கள். தொண்டர்கள் மனதை பாதிக்கப்பட்டால் கட்சியோட வளர்ச்சி அடி வாங்காதா என்று அவங்களுக்கு தெரியுமா தெரியவில்லையா என்று நமக்கு புரியவில்லை. நம் கட்சி இந்நேரம் ஒரு ஆளும் கட்சியாக இருக்க வேண்டியவை, அதே சமயத்தில் ஒரு எதிர்கட்சியாக கூட நாம் இருக்க வேண்டியவை. நாம் அதை தவறவிட்டோம். கடவுள் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பை தருவார். உழைப்பவர்களுக்கு எல்லாருக்கும் கடவுள் ஒரு வாய்ப்பை தருவார். அதை ஏனோ நாம் தவறவிட்டோமோ என்று தான் நான் எண்ணுகிறேன். 2016இல் நாம் சட்டமன்ற தேர்தலை தன்னிச்சையாக சந்தித்தோம். அப்போது நாம் தேர்தல் வியூகத்தை வகுத்தோம். மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்று. அந்த பிரச்சாரம் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் நாம் சேர்த்து விட்டோம். அதே சமயத்தில் அந்த பிரச்சாரம் வெற்றியடைந்து விட்டது. ஆனால் அந்த தேர்தலில் நாம் தோல்வியை தழுவிவிட்டோம். அதே பிரச்சார வியூகத்தை நாம் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தன்னிச்சையாக சந்தித்திருந்தால் நாம் வாக்கு வங்கியில் மாபெரும் வெற்றி அடைந்திருப்போம், அல்லது குறைஞ்சபட்சம் 2 அல்லது 3 தொகுதியில் நாம் ஜெயிச்சிருப்போம். காரணம் என்னவென்று எல்லாருக்கும் தெரியும். தமிழகத்தில் 2 பெரும் தலைவர்கள் மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். கருணாநிதியும் ஜெயலலிதாவும். அவர்களை தாண்டி மக்களுக்கு யார் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. அவர்கள் 2 பேரும் 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்குள் தவறிவிட்டார்கள். அந்த சமயத்தில் மாபெரும் 3ஆம் தலைவராக பார்க்கப்பட்டவர் நமது அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ஏனோ நம் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து நம் கட்சியின் நிலைமையை நிலைகுலைத்து விட்டோம். அதே சமயத்தில் தொண்டர்கள் மனதில் நாம் ஒரு சலசலப்பை ஏற்படுத்திவிட்டோம். நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், அந்த சமயத்தில் 2018, 2017, 16 சமயத்தில் ஸ்டாலினோட பெயர் எந்த அளவுக்கு இருந்தது? நல்ல எண்ணத்தில் அவர் நல்ல பெயரில் மக்கள் மனதில் அவர் பதிவு செய்திருந்தாரா? இல்லை, அவரோட பெயர் தாழ்ந்துதான் இருந்தது. அதே சமயத்தில் எடப்பாடி யார் என்றே பெருசும் யாருக்கும் தெரியவில்லை. அந்த சமயத்தில் நாம் தனித்து நின்றிருந்தால் நேரம் மாபெரும் வெற்றி அடைந்திருப்போம். ஆனால் கூட்டணி வைத்து அதிமுகவையும் தூக்கி பிடித்து விட்டோம், அதே சமயத்தில் திமுகவையும் தூக்கி பிடித்து விட்டோம். அதனால் நான் கட்சியிடம் வேண்டுகொள்வது, அல்லது கட்சியில் தலைமையில் முக்கிய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களிடம் நான் கேட்டுக்கொள்வது, தொண்டர்களின் மனதில் புண்படும் அளவுக்கு எங்கும் பேச வேண்டாம். அவர்கள் உங்களை நம்பி தான் வெளியிடத்தில் வாக்கு சேகரிக்கிறார்கள், மக்களிடம் பழகுகிறார்கள். திடீரென்று நீங்கள் மாற்றி பேசும்போது அவர்கள் மனது ஒரு நிலை குலைந்து விடுகிறது. கட்சிக்கு உழைப்பு போடுவதை அவர்கள் பெரிதளவும் தவிர்த்து விடுகிறார்கள். அதனால் தொண்டர்கள் மனதை புரிந்து கொண்டு நாம் நடந்து கொண்டாலே கட்சி மாபெரும் வெற்றியடையும். அவர்கள் மனதை சிறிதளவும் புண்படுத்தாமல் நடந்து கொண்டால் நாம் ஆளுங்கட்சியாகவும் கண்டிப்பாக மாறுவோம். அதை எண்ணாமல் வாய்க்கு வந்தவாறு சிலதை பேசிவிட்டால், சில வஞ்ச புகழ்ச்சிக்காக நாம் பேசிவிட்டால் அடிபடுவது நீங்கள் இல்லை, நம் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள். அவர்கள் மரியாதைகள் அடிபடுகிறது, அவர்கள் உழைப்பு அடிபடுகிறது. அதனால் அதை மதித்து அனைவரும் பொதுவெளியில் பேச வேண்டும், சட்டமன்றத்திலும் பேச வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.